எனவே இந்த செய்திகள் இவ்வாறு இருக்க இன்றைய தினம் மற்றும் ஒரு பிரதான செய்தி கடந்த வாரம் முழுவதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த சிறை கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை ஆணையாளர் தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே விசாரணைகள் தீவிரமடைகிறது. விசாரணைகள் முன்னெடுக்க கடந்த காலங்களில் இவ்வாறான பலர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வெசாக் காலம் அதே போல நத்தார் பண்டிகை காலம் ஆகியவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் பட்டியலிலும் சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்டவர்கள் பலர் இருப்பதாக இப்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம். வீரகேசரி பத்திரிகை அதற்கு இப்படி தலைப்பிடுகிறது. 68 சிறை கைதிகளின் விடுவிப்பில் முறைகேடு, நீதிமன்றில் சட்டமாதிபர் தரப்பில் எடுத்துரைப்பு, கைதான சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு விளக்கமறியல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் சட்டத்துக்கு புறம்பாக பல கைதிகள் விடுதலை, வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள், விடுவிக்கப்பட்ட அனுராதபுரம் கைதியை தேடியும் போலீசார் வேட்டை என்பதாக இன்றைய தினம் அது தொடர்பான செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சட்டவிரோதமாக கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட சம்பவம் இப்போது பூதாகரமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இப்போது மாத்திரமல்ல, கடந்த காலங்களிலும் இவ்வாறு பல்வேறு தரப்பினர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த தினம் அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அந்த செய்தி இவ்வாறு இருக்கிறது. ஜனபதி பொது சமாவட்ட முவாவி ஹட்டாக் முதாஹலா என்பதாக அந்த செய்திக்கு தலைவரப்படுகிறது. எனவே ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு என்ற பேர்வையில் 68 பேர் இதுவரை சட்டவிரோதமாக அந்த பட்டியலுக்கு மேலதிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2024 නතරට 57ක් 2025 නිදහස් දිනයට 11ක් அனுமதியின் நத்திவ முதாஹிரலா என்பதாக தலைப்பிடப்படுகிறது. 2024 ஆண்டு நத்தார் பண்டிகையின் போது பொதுமன்னிப்பின் கீழ் 57 பேரும் 2025 ஆண்டு சுதந்திர தினத்துக்காக விடுவிக்கப்பட்ட பொதுமன்னிப்பின் கீழ் கைதிகளின் பட்டியலில் இல்லாத 11 பேரும் இவ்வாறு அனுமதி இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025 වෙසක් දින අනුරපුරේ ප්‍රශ්නගත රැඳවියාගේ නම නැහැ කීදෙනෙක් මුදාහැරී ඇද්දයි තවම හොයනවා என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 2025 ஆண்டு வெசாக் தினத்தில் அனுராதபுரத்தில் இந்த பிரச்சனைக்குரிய கைதி விடுவிக்கப்பட்டவருடைய பெயர் இல்லை. அதேபோல் இவ்வாறு எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டார் என்பது தொடர்பாக இன்னும் தேடப்பட்டு வருவதாக நேற்று தினம் அன்றில் ஆஜராகி வாதிட்ட மேலதிக சொலிசிட்டர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ரிமாண்ட் கல்ல பந்தனாகார கொமசாரிஸ் ஜெனரல் துஷார் சஹா அனுராதபுர பந்தனாகர அதிகாரி வரையா அத அதிகரணி என்பதாகவும் இன்று தினம் அத பத்திரிகை தலைப்பெற்ற காலம் கைது செய்யப்பட்ட துஷார் இன்னும் அதே போல துஷார் உப்புல்தென்னிய அதே போல அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சராக 2 தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட போகிறார் என்பதாகவும் இன்றைய செய்திகள் இருப்பதை காணலாம். இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் பந்தனாகார லோக்கா ரிமான் நிதாஸ் அட்டாய் நத்தலாட்டாய் தவ ஹேட்ட ஹட்டாக் ஹொரட்டையவலா என்பதாக அந்த செய்திக்கு சட்டமாதிபர் சார்பில் நேற்று நீதிமன்றில் ஆஜராகிய திலீப் பீரிஸ் அவர்கள் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை காலம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். சட்டத்துக்கு புறம்பாக செயற்பட்டு தனது சொந்த நிலைப்பாட்டில் குற்றவாளிகளை சிறையிலிருந்து விடுவித்தவை தொடர்பில் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல்தெனியவை இன்று வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மேலும் பல முக்கியமான விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று தினம் இவ்வாறு இந்த விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருந்தது. எனவே 2025 வெசாக் பூரணி தினத்தன்று ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த WH அதுல திலகரத்ன என்னும் குற்றவாளி விடுவிக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் கடுமையான முறைகேடு இருப்பதாக வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல்தெனிய பதவியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டார். இதனை அடுத்து நேற்று முன்தினம் இரவு CIDயில் வணிக குற்ற விசாரணை பிரிவு இலக்கம் 1 பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சினரத்ன போலீஸ் பரிசோதகர் தில்ஷான் உள்ளிட்ட குழுவினர் அவரை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல்தெனி அவர்கள் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்டார். இதன்போது CID எனும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்ற விசாரணை பிரிவு இலக்கம் 1 பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் சினரத்ன போலீஸ் பரிசோதகர் தில்ஷான் மற்றும் பிரதான போலீஸ் பரிசோதகர் கருணாதிலக ஆகியோரோடு முறைப்பாட்டாளர் தரப்பு சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் ஆஜராகி விடயங்களை முன்வைத்தார். எனவே சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல்தெனி சார்பில் சட்டத்தரணி தர்ஷன குறுப்பு ஆஜராகி இருந்தார். இந்நிலையில் விடயங்களை முன்வைத்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அவர்கள் ஹேரத் முதியன்சலாகி துஷார் நிஷாந்த் உப்புல்தெனிய எனும் சந்தேக நபர் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஆவார். நீதிமன்ற நடவடிக்கைகளோடு மிக நெருங்கிய தொடர்பட்ட
அதற்கு மதிப்பளிக்க வேண்டிய நிறுவனம் ஒன்றின் பிரதான பதவியை வகித்தவரே சந்தேக நபர் ஆவார். அரச நிறுவனங்கள் சிலவற்றில் ராஜதானிகளை அமைத்துக் கொண்டு முடிசூடா மன்னர்களாக வலம் வரும் சில பிரதானிகள் இருக்கிறார்கள். போலீஸ் திணைக்களத்தில் தனது சொந்த எதிரியை பழிதீர்க்க படையணியை பயன்படுத்திய அத்தகையதொரு போலீஸ் மா அதிபர் இருந்தார். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் நீதிமன்ற உத்தரவை கூட மதிக்காது செயற்பட்ட கட்டுப்பாட்டாளர் நாயகம் இருந்தார். அவர் இப்போது நீதிமன்றத்தை அவமதிப்பதற்காக சிறையில் இருக்கின்றார். அந்த வரிசையிலேயே தமது நிறுவனத்தின் தனி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு செயற்பட்ட இந்த சந்தேக நபரும் சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்குள் தன்னை அரசனாக கருதி தனது பதவி கதிரியை சிம்மாசனம் என்று எண்ணி முடிசூடா மன்னராக இருந்திருக்கின்றார். ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பின் 34வது உறுப்புரை ஊடாக வழங்கப்பட்ட அதிகாரமே பொது மன்னிப்பு எனும் அதிகாரம். வரலாற்றில் ஜனாதிபதிகள் அனைவரும் அதனை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சில ஜனாதிபதிகள் தமக்கு நெருக்கமானவரை விடுவித்துக் கொள்ளவும் அதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான உதாரணங்களும் இருக்கின்றன. ராயல் பார்க் கொலையாளி விடுவித்த முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உண்மையில் சுதந்திர தினம், வெசாக் பூரணி தினம், நத்தார் தினம் போன்ற நாட்களில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. நாட்டில் உள்ள 28 சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தண்டனை கைதிகளில் இருந்து 4 பிரிவுகளின் கீழ் இந்த மன்னிப்பு வழங்கப்படுகிறது. சிறைச்சாலைகளில் அத்தியட்சகர்கள், சிறைச்சாலை ஆணையாளர்கள் நாயகத்துக்கு வழங்கும் பரிந்துரைகள் அவரால் தயாரிக்கப்பட்டு நீதி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டு, எனவே இந்த அவரின் அனுமதியோடு அது ஜனாதிபதி செயலாளருக்கு அனுப்பப்பட்டு இறுதி அனுமதி பெறப்படுகிறது. இதில் யாருக்கு மன்னிப்பு வழங்குவது என்ற நிறுவனமற்ற இறுதி தீர்மானம் இந்த சந்தேக நபரிலேயே எடுக்கப்படுகிறது. இந்நிலையில் மோசடி மற்றும் 4 மில்லியன் ரூபாய் முறைகேடு சம்பவம் தொடர்பாக அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட WH அதுல திலகரத்ன குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டு கடந்த மே மாதம் 2ஆம் தேதி தண்டனை விதிக்கப்படுகிறது. ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு மேலதிகமாக குறித்த குற்றவாளிக்கு 20 லட்சம் ரூபாய் நட்டையீட்டை உரிய தரப்புக்கு செலுத்துமாறும் தீர்ப்பளிக்கப்பட்டது. அத்தோடு குறித்த நட்டையீட்டை செலுத்த தவறினால் அதனை அபராத தொகையாக அறவிடவும் அதனை மையப்படுத்தி 6 மாத கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை விட 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய குற்றவாளி வெறும் 10 நாட்கள் மாத்திரமே சிறையில் இருந்திருக்கிற நிலையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்நிலையில் குறித்த அபராத தொகையை செலுத்துவது தொடர்பான வழக்கு கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வந்த போதும் மேல் நீதிமன்ற நீதிபதி இது குறித்து கேள்வி எழுப்பியதில் விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தினால் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பொது மன்னிப்பு கிடைக்க வேண்டியவர்களின் பெயர் பட்டியலில் 388 கைதிகளின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 கைதிகளின் பெயர்களும் உள்ளடங்கும். எனினும் இவ்விரு பட்டியலிலும் குறித்த WH அதுல திலகரத்ன எனும் குற்றவாளியின் பெயர் இருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் அவர் எவ்வாறு விடுவிக்கப்பட முடியும்? இது தொடர்பில் தான் சிறைச்சாலை அத்தியட்சகர் மோகன் குணரத்ன கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது அந்த செயற்பாட்டுக்கு உதவி ஒத்தாசை வழங்கியும் தொடர்பிலான விடயம் அல்ல. நீதிமன்றம் குற்றவாளிகளாக அறிவித்தவர்களை சட்டவிரோதமாக தனது சொந்த நிலைப்பாட்டில் விடுதலை செய்தமை தொடர்பிலான விடயமே இது. உண்மையில் கடந்த 2024 நத்தார் தினத்தன்று வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பின் போது 57 சிறை கைதிகள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2025 சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட்ட மன்னிப்பின் போது இவ்வாறு 11 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த வெசாக் பூரணி தினத்தன்று எத்தனை பேர் என்பது இப்போது தெரியவில்லை. இவர்கள் சிறைச்சாலை அரசரின் உத்தரவிலேயே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறு அப்படி செயல்பட முடியும்? இவருக்கும் அனுராதபுரம் சம்பவத்துக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடக்கிறது. உண்மையில் அனுராதபுரம் சம்பவத்தில் விடுவிக்கப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர், ஜனாதிபதியும் அதே பகுதியைச் சேர்ந்தவர். எனவேதான் ஜனாதிபதி தனக்கு நெருக்கமானவருக்கு மன்னிப்பு அளித்ததாக தகவல் பரவின. சிறைச்சாலை அதிகாரிகளே தமக்கு தேவையானவர்களை மன்னிப்பு பட்டியலில் சேர்த்து ஜனாதிபதியின் மன்னிப்பு பெறுவதற்காக அனுப்பியிருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தும் பிரதான நிறுவனமான சிறைச்சாலை திணைக்களத்தின் இத்தகைய நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை, சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குட்படுத்தும் நடவடிக்கைகளே அவையாகும். 57 கைதிகள் கடந்த நத்தார் தினத்தன்று சட்டத்துக்கு முரணான விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை இடம்பெறுகிறது. 28 சிறை கைதிகள் அத்தியட்சகர்களும் சிறைச்சாலைகளின் அத்தியட்சகர்களும் பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும். எந்தெந்த சிறைச்சாலைகளில் இருந்து இவ்வாறு சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டது என்பதை கண்டறிந்து அந்த சிறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராகவும் உரிய நீதிமன்றங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மன்னிப்பு தொடர்பில் சிறைச்சாலை திணைக்களத்தின் ஆவணங்கள் தெளிவற்றவை. நாட்டில் சட்டவிரோதமாக பிரசித்தமானவர்கள் யானை குட்டிகளை வளர்த்தமை தொடர்பில் பேசப்பட்டது. அது ஒரு யானை புத்தகம் இருந்தது. எனவே அந்த புத்தகத்தை ஒத்ததாக இந்த மன்னிப்பு வழங்கப்பட்டவரின் விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் காணப்படுகின்றன. இது குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெறுகின்றன. உண்மையில் இறுதியாக ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட 388 பேரின் பெயர் அடங்கிய பட்டியல் தொடர்பில்
மேற்பார்வை செய்தது யார், எந்த பட்டியலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர், எந்த அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பன குறித்து பிரச்சனை இருக்கிறது. ஜனாதிபதி மன்னிப்பு பெற தகுதியற்றவரின் பெயர்கள் அப்பட்டியலில் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் அப்பட்டியலில் விடுதலை செய்யப்பட்ட உத்தரவிடப்பட்ட பலர் இன்னும் விடுதலை செய்யப்படாது சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இது ஜனாதிபதி மன்னிப்பு அல்ல, சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தின் மன்னிப்பே. அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்துக்கு அனுப்பிய கடிதம் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் அனுராதபுரம் சிறை அத்தியட்சகருக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் சந்தேகம் உள்ளது. அது குறித்து விசாரணை இடம்பெறுகிறது. நாம் நீதிமன்ற நடவடிக்கையில் பிரதிவாதிகளுக்கு எதிராக கஷ்டப்பட்டு சாட்சியங்களை முன்வைத்து தண்டனை பெற்றுக் கொடுத்த பின்னர் எந்த சட்ட நடைமுறையும் பின்பற்றாது சிறை அதிகாரிகள் அவர்களாக வழக்கு விசாரித்து குற்றவாளிகளை விடுவித்திருக்கிறார்கள். இது எப்படி நியாயமாகும்? நாட்டின் சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் பிரச்சனை இதுவாகும். எனவே மக்கள் இத்துறவில் குழப்பமடையலாம். சிலருக்கு மட்டும் இவ்வாறு வரப்பிரசாதம் கிடைத்து அவர்கள் விடுவிக்கப்பட்டது எப்படி என மக்கள் கேள்வி எழுப்பலாம். இது குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. நேற்று முன்தினம் தான் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் பிரசாத் இந்திரஜித் என்பவர் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய இவ்விசாரணை ஆரம்பிக்கப்பட்டன. ஜனாதிபதியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக அவரது முறைப்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அரசியல்வாதிகளின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது பரவாயில்லை, அங்கு நீதிமன்றம் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பாரதூரமானது, இதற்கு இடமளிக்க முடியாது. முன்பு விளக்கமறியலில் வைக்கப்படும் சந்தேக நபர்கள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் மற்றும் சிறைச்சாலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் தீர்மானத்தின்படியே அது தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் அதில் தலையீடு செய்ய வேண்டாம் எனவும் நீதி சேவை ஆணைக்குழு அறிவித்திருந்தது. அவ்வாறு தீர்மானிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதியில் குற்றவாளிகளை விடுவிக்கும் அதிகாரத்தையும் அவர்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என குறிப்பிட்டார். இதனை அடுத்து சந்தேக நபரான சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல்தேனிய சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தர்ஷன குருப்பு சட்டத்தின் முன் அனைவரும் என்ற அடிப்படையை தெளிவுபடுத்தி வாதங்களை முன்வைத்தார். எனவே கடந்த 6ஆம் தேதி பத்திரிகை ஒன்றில் பிரசுரமான செய்தியை அடுத்தே இந்த விடயம் தொடர்பிலான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்ததாக குறிப்பிட்டவர் அது தொடர்பில் தனது சேவை பெறுநரான சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார் உப்புல்தேனியவுக்கு பிணை கோரி வாதிட்டார். ஜனாதிபதி மன்னிப்பு தொடர்பில் கடந்த டிசம்பர் 2024 16ஆம் தேதி சுற்றுநிருபம் உள்ளது. அதாவது சிறைச்சாலை அத்தியட்சகர்கள் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்துக்கும் ஆணையாளர் நாயகம் அமைச்சின் செயலாளருக்கும் அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதியின் செயலாளருக்கும் ஆவணங்களை அனுப்பி அனுமதி பெற செலவிடப்படும் காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி பொது மன்னிப்பை பெற தகுதி பெறும் கைதிகளுக்கு மன்னிப்பளிக்க முடியும் என்பதே அந்த சுற்றுநிருபமாகும். இந்த சுற்றுநிருபத்துக்கு தவறாக விளங்கி அனுராதபுரம் அத்தியட்சகர் குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கலாம் என நாம் கருதுகிறோம். எனினும் கடந்த 6ஆம் தேதி இந்த விடயம் அனுராதபுரம் விடயம் வெளிச்சத்துக்கு வந்த போது எனது சேவை பெறுநர் போகம்பர சிறைச்சாலை அத்தியட்சரின் கீழ் இது குறித்து விசாரிக்க உத்தரவிட்டிருந்தார். அத்தோடு அன்றைய தினமே அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சரிடமும் விளக்கம் பெற்று அதனை அமைச்சின் செயலாளருக்கும் அறிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் தனது சேவை பெறுநரும் ஒரு பாதிக்கப்பட்ட நபரே ஜனாதிபதி மன்னிப்பு பட்டியலில் தகுதியற்றவரின் பெயர்கள் இருந்ததாக கூறப்பட்டது. அப்படியானவற்றை அப்பட்டியலை அனுமதித்தது யார்? நீதி அமைச்சின் செயலாளரும் ஜனாதிபதியின் செயலாளருமே அதனை அங்கீகரித்தவர்கள். அப்படியானால் அப்பட்டியலுக்கு அனுமதி அளித்த அவ்விருவரும் இவ்வழக்கின் சந்தேக நபர்களாக இருக்க வேண்டும். 1997ஆம் ஆண்டின் பிணை சட்டத்தின் பிரகாரம் பிணை வழங்குவதே சட்டம். எனவே பிணை மறுக்க எந்த காரணிகளும் இல்லாததால் எனது சேவை பெறுநரை பிணையில் விடுவிக்க கோருகிறேன் என சட்டத்தரணி தர்ஷன குறிப்பு வாதிட்டார். எனவே விடயங்களை ஆராய்ந்த நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க சந்தேக நபருக்கு எதிரான விசாரணைகள் இப்போதே ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பிணை தொடர்பில் ஆராய சந்தர்ப்பம் அல்ல என குறிப்பிட்டு அக்கோரிக்கையை நிராகரிப்பதாக அறிவித்தார். அதன்படி இன்று வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் இன்று அவரை கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்துமாறும் கட்டளையிட்டிருக்கின்றார். இதன் போது சந்தேக நபருக்கு உயிரிழப்பு இருப்பதாக உளவு தகவல் இருப்பதாக அவரின் சட்டத்தரணி தர்ஷன குருப்பு மன்றில் விடயங்களை முன்வைத்து சிறையில் விசேட சிறப்பு பாதுகாப்பை கோரினார். இதன் போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சந்தேக நபர் தனது வீட்டுக்கே செல்வதாகவும் எதற்கு விசேட பாதுகாப்பு எனவும் நகைச்சுவையோடு குறிப்பிட்டு சந்தேக நபருக்கு 14 நாட்கள் விளக்கமறியல் கோரினார். எனினும் அக்கோரிக்கையை இன்று 11ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் முன்வைக்குமாறும் நேற்று தினம் நீதிபதி முன்வைத்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே இது சிறைச்சாலை ஆணையாளர்கள் சிறைச்சாலையை தங்களுடைய அரச மாளிகையாகவும் அதே போல அது மகுடத்துக்குரிய கிரீடமாகவும் நினைத்து அதனை தங்களுடைய சிம்மாசனமாக நினைத்து பல்வேறு மோசடிகளை மேற்கொண்டிருப்பதாக இதன் போது திலீப பீரிஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இவ்வாறான இந்த விடயங்கள் இடம்பெற்ற போது அவர்கள் பல முக்கியமான தகவல்களை கடந்த காலங்களிலும் மறைத்து இவ்வாறு பலரை விடுவித்திருக்கிறார்கள். சிறைச்சாலையில் இருக்கின்ற சில
பிரமுகர்களை சிறைச்சாலை வைத்தியசாலை கொண்டு செல்லும் போது பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகிருக்கிறது. அதே போல கடந்த நத்தார் பண்டிகை, அதே போல விசாக் பண்டிகை, அதற்கு முன்னரான காலப்பகுதி என பல காலங்களில் இவ்வாறு பட்டியல்படுத்தப்படாத சிறை கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியிருக்கின்ற சிறை கைதிகள் பலரும் இன்னும் சிறைச்சாலை இருக்கிறார்கள். அப்படி என்றால் இது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு அல்ல, சிறைச்சாலை ஆணையாளரின் பொது மன்னிப்பு. எனவே அவர்கள் இஷ்டப்படி சட்டத்தை கையில் எடுத்து தங்களை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அது தங்களுடைய செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயம் மிக தீவிரமான விடயம். எனவே விசாரணைகள்